நேர்களே, இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நைட்டி ஒன்று ஓட்ட போகிறோம். அதாவது டபிள்யூக்கு வச்சு அதுக்கு முதல்ல உங்களுக்கெல்லாம் நான் நன்றியை சொல்லிக்கொள்கிறேன். ஏனென்றால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, இந்த காணொலியை நல்லா பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுட்டு இப்போ நம்ம காணொலிக்குள்ளே போவோம். இப்போ வந்து டபுள் சைட் நைட்டி, அதாவது இரவுக்கு படுக்கைக்கு போக்குள்ளே போடக்கூடிய ஒரு நைட்டி கட்ட போகிறோம். பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ இந்த நைட்டின் அளவு வந்து நான் ஒரு 42 இன்ச்சு பாடி அளவும் 46 இன்ச்சு உயரத்துலேயும் எடுக்க போகிறேன். முதல்ல வந்து நம்ம வந்து ஒரு 9.5 யோக்கு வைக்கிறேன். இந்த யோக்கு எப்படி வைக்கணுமெண்டா உங்களுக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 36 பாடி அளவு 4 பிரித்தா 9 வரும். அந்த 9 விட 1 இன்ச்சு குறைச்சி வைக்கலாம், அல்ல 9 இன்ச்சிலே வச்சுட்டு தையல் வாசி விடாமல் விடலாம். அந்த அளவுக்கு எடுத்திங்கன்னா சரியா. இப்போ நான் வந்து 42 10.5க்கு யோக்கு எடுக்கிறோம். பாருங்க, 42க்கு 10.5க்கு யோக்கு எடுத்துட்டேன். சரியா. இப்போ இவங்கள்ட வந்து தோல் அகலம் 7.5, அதே 7.5 இங்கேயும் எடுக்கிறேன். எடுத்துட்டு ஒரு கோடு போடுறேன். பாருங்க, கோடு போட்டுட்டேன்னு, கோடு போட்டாச்சு. இப்போ இதுலேருந்து ஒரு 7.5 எடுக்கிறேன். நான் 7.5 எடுத்துட்டேன்னா எடுத்துட்டு என்ன செய்கிறேன், இந்த 10.5 கொண்டு வந்து இதோட ஒரு கோடு போட்டுட்டு இதை கொண்டு வந்து இதில் இணைச்சி விட்றேன்னு, இந்த மூலையில் இணைச்சிட்டேன். சரியா. இணைச்சிட்டு இப்போ இவங்களுக்கு கழுத்து வந்து 3 இன்ச்சு அகலம் எடுக்கணும். நைட்டின்ற படியாக 3 இன்ச்சு. இப்போ இவங்களுக்கு 2 பக்கமும் ஒரே அளவு தான் கழுத்து வரப்போகுது. அதாவது பின்னுக்கும் ஒரு 5 இன்ச்சு, முன்னுக்கும் ஒரு 5 இன்ச்சு வரப்போகுது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும், ஷோல்டரை குறைக்கணும். இல்லாட்டி இப்போ நான் என்ன செய்யும், வழியை பார்க்கணும். அப்போ நம்ம ஒரு 6.5 இன்ச்சு ஷோல்டரை வச்சுக்கொள்வோம். சரியா. ஷோல்டரை வச்சுக்கொண்டு இன்னொரு கோடு போட்டுக்கொள்வோமே. போட்டுட்டு என்ன செய்கிறோம், இதை வந்து இதோட வளைச்சி விடுறோம். இதோட இந்த மூளையோட வளைச்சி விட்டுட்டோம். சரியா. வளைச்சி விட்டுட்டு இப்போ என்ன செய்ய போகிறோம், இதை வெட்ட போகிறோம். இந்த யோக்கை இது யோக்கு எடுத்துட்டேன். இப்போ ஒரு 4 இன்ச்சு கழுத்து வச்சா போதும் அவங்களுக்கு. சரி. எல்லாருக்குமே வந்து நைட்டி அந்த லோவாக இருந்தால் கீழே தொங்க பார்க்கும். அதனால 4 இன்ச்சு வைப்போம். நெக்கெல்லாம் வந்து உங்களோட விருப்பத்தை பொறுத்தது. உங்களுக்கு எவ்வளோ அகலம் தேவையோ வைக்கலாம், எவ்வளோ உயரம் தேவையோ வச்சுக்கலாம். அது பிரச்சனை இல்லை. சிலருக்கு மேலே இருக்கிறத பிடிக்கும், சிலருக்கு கொஞ்சம் பதிவாக இருந்தால் பிடிக்கும். அதனால் அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான். அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. இப்போ நான் நைட்டி பேசிக்காக தைக்கிறத மட்டும்தான் உங்களுக்கு காட்டுறேன். சரியா. அடுத்தது வந்து எப்பயுமே இந்த யோக் எடுக்கிறது குறுக்கு பக்கத்தில் தான், இப்படி தான் எடுக்கணும். நான் நேரடியாக அப்படியே அந்த டிசைன் எடுக்கிறபடியே நேராக போட்டு எடுக்கிறேன். இல்லாட்டா யோக் எப்பயும் வந்து குறுக்கல்ல தான் எடுக்கணும். அதான் முறை. இப்போ என்ன செய்ய போகிறோம், கீழ் அளவு எடுக்க போகிறோம். கீழ் அளவு பார்த்தீங்கன்னா இப்போ துணியை நேராகிறதுக்கு ஒரு கோடு போடுறோம். கோடு போட்டாச்சு. பாருங்க, யோக்குண்ட உயரம் 10.5 என்றால் நம்மளுக்கு 2 பக்கமும் 1/2 இன்ச்சு தையல் போக 9.5 தான் பெறப்போகுது. சரியா. இப்போ இது வந்து நேராக்கிறதுக்கு ஒரு கோடு போட்டுட்டேன். இது வந்து இப்போ மடிப்புக்கு போடுறேன்னு, இது வந்து நாங்கள் மடிக்கிறதுக்கு. இப்போ இந்த கோட்டில் இருந்து நாங்கள் அந்த யோக்குண்ட இதை கழிக்கணும். 10.5 வந்தது, தையல் குறைஞ்சி போனால் மிச்சம் 9.5. பாருங்க, இந்த கோட்டில் 9.5 விட்டுட்டேன். இந்த கீழ் கோடில் மேல் கோடை இது இங்கே தான் நாங்கள் மடிக்க போகிறோம். இது மடிப்புக்கு உண்டான துணியை இப்போ 9.5 வச்சுட்டு 46 தான் நான் உயரம். 46 நான் தையலுக்காக 1 இன்ச்சு விடுறேன். சரியா. 1 இன்ச்சு விட்டுட்டு பாருங்க, இப்படி ஒரு கோடு போட்டுக்கொள்ளுங்க. கோடு போட்டாச்சு. கோடு போட்டுட்டு இந்த யோக்கை தூக்கி இதுக்கு மேலே வையுங்க. பாருங்க, இப்படி வையுங்க. வச்சுட்டு இதில் இருந்து பாருங்க 42 10.5
11.5 வருதாண்டு இங்கேருந்து. அந்த 11.5 வேறு அளவுக்கு இங்கே துணியை எடுத்துக்கொள்ளணும். பாருங்க, சரியா 11.5 வந்துட்டுது. இப்போ இதுதான் இவ்வளோ தான் உங்களுக்கு சுருக்குக்கு வர போகுது. சரியா? இப்போ என்ன செய்ய போகிறீங்க, இதில் இந்த கை வளைவாக எடுக்கிறீங்க, இந்த சேப்புக்கு இந்த கை வளைவாக எடுக்கிறீங்க. சரியா? வந்துட்டு பாருங்க கை வளைவை. இப்போ ஆமோல் எவ்வளோ வருதுன்னு வேறுங்க. பாருங்க 12 வருது. 12ல் இதில் 2 இன்ச்சு போயிடும். ஏனெண்டா 1 இன்ச்சு தையலுக்கு பிடிப்போம், 1 இன்ச்சு இந்த ஜாயிண்ட்டுக்கு பிடிப்போம். என்ன இங்கே அரைஞ்சி இங்கே அரைஞ்சி பிடிக்கல, அதில் 1 இன்ச்சு போயிடும். அப்போ மிச்சமங்களுக்கு எவ்வளோ வருது, ஆமாம் 10 இன்ச்சு வருது. அப்போ நாங்கள் நார்மல் சட்டைக்கு இப்போ 18.9 எடுப்போம். இதில் 1 இன்ச்சு லூஸ் நிற்கிது. இவ்வளோ தான் பிரச்சனை. சரியா? இப்போ என்ன செய்யணும், இதை கொண்டு இந்த கோட்டை இதோட ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ இந்த வளைவு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சரியாக வரும். இப்போ இதில் உங்களுக்கு சேப் தேவையில்லை, கொஞ்சம் உடம்பு பின்பக்கம் முன்பக்கம் எல்லாம் குண்டாக இருக்கிறீங்கன்னா இதை இப்படியே விடலாம். இல்லை எனக்கு கொஞ்சம் ஒடுங்கி வர வேணும், சேப் வர வேணும்னு நீங்கள் விரும்பினீங்கன்னா இதிலேருந்து ஒரு 16 இன்ச்சு எடுக்கும். 16 17 எடுக்கலாம். என்னோட கையலுக்கு 1 இன்ச்சு போயிடும். இல்லை 17 இன்ச்சு எடுங்க. 16 17 15லேருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எடுத்துக்கொண்டு இப்படி ஒரு நேர்கோடு ஒன்று போட்டுக்கொள்ளுங்க. நேர்கோடு போட்டு உங்களுக்கு எவ்வளோ ஒடுக்கணுமோ அந்தளவு ஒடுக்கலாம். இங்கேருந்து 1 இன்ச்சு இல்லை 1.5 இன்ச்சு. இப்போ 1.5 இன்ச்சு எடுக்கிறோம்ட்டு பாருங்க. 1.5 இன்ச்சுண்டா தையல் வாசிக்கு 1 இன்ச்சு போக 2.5 இன்ச்சு போயிடும். அப்போ 2.5 இன்ச்சு போனால் அப்போ உங்களுக்கு 10 இன்ச்சு எங்களுக்கு ஒடுக்கி வரும். என்னடா இதில் 2.5 பின்னால் 2.5 வர போகுது. என்ன அதுக்கப்புறம் என்ன செய்யணும், இப்படி வச்சு ஒரு கோடு போட்டுட்டு இந்த பக்கம் வச்சு இதோட ஒரு கோடு போட்டுட்டு இப்படி கீறி விட்டீங்கன்னா சரி, இவ்வளோ தான் வேலை. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், யோக் எடுத்துட்டு இப்படி நல்ல வடிவாக இந்த கோட்டுக்கு மேலேயே நீங்கள் ஒட்டிக்கொள்ளும். ஒட்டிக்கொண்டு இப்போ எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்ய போகிறோம், இந்த யோக்கை இதோட சேப்பாக வச்சுட்டோமே. இப்போ இதில் அரைஞ்சி தையல் வாசி போயிடும். இப்போ சேப் அப்படி இருக்குது. இப்போ பாருங்க, இதுக்குண்டான ஒரு கையோடு வெட்டுவோங்க. இதில் இருந்து ஒரு 4.5 இன்ச்சு எடுத்துக்கொள்ளுங்க. 4.5 இன்ச்சுண்டா அரைஞ்சி 1 இன்ச்சு தையலுக்கு 3 இன்ச்சு கை. உங்களுக்கு தேவைன்னா கூட வேணும்னாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் கூட விருப்பம். அகலங்கள் உயரங்கள் கூட எடுக்கிறேன்டா அதுவும் கூட விருப்பம். இது 3 இன்ச்சு போதுமென்று நான் நினைக்கிறேன். நான் அதிகமாக 3 இன்ச்சு தான் வைப்பேன். ஆக்கள்கிட்ட கேட்டுட்டு அவங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு சில நேரம் வச்சு விடுவேன். ஓகே, இப்படி போட்ட கீறி போட்டு பாருங்க, இதை நேராக வெட்டிக்கொள்ளுங்க. இதை நேராக வெட்டிட்டு இது பாருங்க, இங்கேருந்து இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ என்ன செய்யணும், இந்த பக்கத்தில் மடித்து தைச்சிடணுமே. நல்லா ரவுண்ட் ஷேப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இந்த பக்கம் மடித்து தைக்கணும். இந்த நேர் துண்டை தான் நீங்கள் ஜாயின் பண்ணணும். சிலர் என்ன செய்வீங்க தெரியாமல் இந்த பக்கத்தை இப்படி ஜாயின் பண்ணுவீங்க. அப்படி ஜாயின் பண்ணக்கூடாது. இந்த பக்கம் தான் இந்த நேர் துணியை தான் ஜாயின் பண்ணணும். இந்த பக்கம் இப்படியே மடித்து அடிச்சுட்டு இங்கே பாருங்க, இங்கேருந்து தைச்சு கொண்டு வரீங்க. இது இந்த அளவுக்கு ப்ளீட் வைக்க தேவையில்லை. இந்த துணி இவ்வளோத்தையும் கொண்டு இங்கே தான் ப்ளீட் வைக்கணும். இந்த மேல் பகுதியில் இங்கேருந்து இது வரைக்கும் நீங்கள் ப்ளீட் வைக்கலாம். சரியா? கையில் சுருக்கி போட்டு ப்ளீட் வைங்க. இதுவும் அப்படி தான். இப்போ பாருங்க, இதை நீங்கள் ப்ளீட் பண்ணி வைக்கிறனாலும் ப்ளீட் பண்ணி வைக்கலாம். அல்லது நீங்கள்
சுருக்கு வைக்கிறனாலும் சுருக்கு வைக்கலாம். இந்த யோக் அளவுக்கு எடுத்துட்டு நீங்கள் பாருங்க இன்னும் மிஞ்சிது. அப்போ இன்னொரு சுருக்கு நாங்கள் வைக்கலாம். பாருங்க பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் வேலை வச்சு தைச்சி விட்டிங்கன்னா நீங்கள் மெஷின் சுருக்கு வைக்கிறதாலும் இதிலேருந்து வைங்க. இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு தள்ளி வைக்கலாம். அல்ல உங்களுக்கு ஃபுல்லாக வைக்கணும்னா சுருக்கு வைக்கிறது உங்களோட விருப்பம். அதை நான் சொல்ல விரும்பல. ஏன்னா ஒரு சிலருக்கு ஃபுல்லாக வைக்க வேண்டும், சிலருக்கு இந்த இடங்களில் மட்டும் வைக்க வேண்டி வரும். ஃப்ளீட் வேணுமெண்டா ஃப்ளீட் வைக்கலாம், சுருக்கு வேணுமெண்டா. இவ்வளோ தான் 90. ஓகே மக்களே, உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் காணொலியை தொடர்ச்சியாக பார்க்குறேன்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாருக்கும் உதவி செய்யணும், மற்றவங்களும் தையல் பழகணுன்ற ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.